அரசியல்ல தான் எவ்வளவுக்கு எவ்வளவு மாற்றங்கள் நேர்ந்துட்டு இருக்குங்கிறத நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில பாமகல நடந்திருக்க மாற்றங்கள் ரொம்பவே ஒரு அதிசயத்தக்க வகையில் இருக்கு. ஏன்னா பாமகல கடந்த சில நாட்களாக சில மாதங்களாக அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸுக்கு இடையே கடும் மோதல் நீடிச்சுட்டு வந்தது. யார் பக்கம் போறதுன்னு தொண்டர்கள் எல்லாம் திணறிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் அன்புமணியை அதிரடியாக நீக்கி உத்தரவிட்டார் டாக்டர் ராமதாஸ். இது பார்த்தீங்கன்னா தொண்டர்களுடைய ஒரு அதிருப்தி தான் ஏற்படுத்தியிருந்தது. வரவேற்பு கிடைக்கல. ஏன்னா நம்ம எதிர்கால தலைவராக இருக்கக்கூடியவரை நீக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் ராமதாஸ் இருக்கவங்களே மனப்பு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அடுத்த கட்ட முயற்சிக்கு ராமதாஸ் இறங்கியிருந்தார். தன்னுடைய மகளை காந்திமதியை அன்புமணி இடத்துக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டார். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா அன்புமணி ஒரு பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி அதை பரிசீலிக்கும்படி கேட்டுக்கொண்டிருந்தார். அங்கே தான் ஒரு ட்விஸ்டே ஆரம்பிச்சிருக்கு. அங்கே என்னென்னா ஒரு தபால் வந்திருக்கு. எங்கேருந்து தேர்தல் ஆணையத்திலேருந்து அன்புமணிக்கு ஒரு தபால் வந்திருக்கு. அது என்னென்னா, நீங்கள் அதாவது சென்னையில் தீநகரில் இருக்கிற உங்கள் அலுவலகத்தை பாமகவுடைய அலுவலகமாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம். அந்த பாமக அலுவலகத்துக்கு கட்சியினுடைய சின்னமாக மாம்பழம் சின்னமும் கட்சி கொடியை பயன்படுத்துவதற்கும் நாங்கள் உரிமை வழங்குகிறோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அன்புமணி ராமதாஸை தலைவராக கொண்ட பாமகவுக்கு அங்கீகாரம் அளித்து ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. இதுதான் இப்போ பெரிய விஷயமாக மாறி இருக்கு. அதை தொடர்ந்து அன்புமணி தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் தான் உண்மையான பாமக, கட்சியுடைய சின்னமும் எங்கிட்ட தான் இருக்குது, மாம்பழ சின்னமும் எங்கிட்ட தான் இருக்குது, கொடியும் எங்கிட்ட தான் இருக்குது, கட்சி பேரும் எங்கிட்ட தான் இருக்குது, தலைவர் அன்புமணி தான். ஸோ அன்புமணியை தலைவராக மேற்கொண்டவர்கள், அன்புமணி தலைவராக ஏற்பவர்கள் எங்களுடைய எப்போது வேணுமானாலும் இணையலாம். எங்களுடைய கட்சியுடைய நிறுவன தலைவராக எப்போதுமே நிறுவனராக கண்டிப்பாக டாக்டர் ராமதாஸ் இருப்பார். அவர் வழிகாட்டுதல் படி அவருடைய கொள்கைகளை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம், தலைவராக அன்புமணி தொடர்வார் அப்படின்றது பாமக தெரிவிச்சிருக்கு. ஸோ ராமதாஸ் இதை பற்றி என்ன நினைக்க போகிறாரு, ராமதாஸ் என்ன முடிவுகள் எடுக்க போகிறாருங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக இருந்தாலும் ராமதாஸும் சில விஷயங்களில் இறங்கிட்டார், தேர்தல் நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் தனிக்கட்சி தொடங்கலாம் அன்புமணின்னு சொன்ன நேரத்தில் அன்புமணிக்கு பாமக போனதுனால அவர் எடுக்க போகிற முடிவு ஒரு அரசியல் வட்டாரத்தில் உகந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டு கட்சியுமே, ராமதாஸாக இருந்தாலும் சரி அன்புமணியாக இருந்தாலும் சரி, ரெண்டோருமே தேர்தலை சந்திக்க போகிறது உறுதியாகிடுச்சு. ராமதாஸ் திமுக அணியிலையும் அன்புமணி பாஜக அதிமுக கூட்டணியிலும் சந்திக்க போகிறது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சுங்கிறே சொல்லலாம். அந்த வகையில் மாம்பழ சின்னத்துடன் அன்புமணி ராமதாஸ் தேர்தலை சந்திக்க போகிறாரு. ராமதாஸ் எந்த சின்னத்தை சந்திப்பார்னு கேள்வியாக இருந்தாலும், ஒருவேளை ராமதாஸ் கோர்ட்டுக்கு சென்றால் என்ன ஆகும், பாமகவுடைய அந்த மாம்பழ சின்னம் முடக்கப்படுமா, கட்சி பெயர் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமாங்கிறது போக போதான் தெரியினாலும், இப்போதைக்கு அன்புமணி கையில் தான் கை ஓங்கிக்குன்னே சொல்லலாம். ஸோ தொண்டர்கள் யார் பக்கம் போகிறாங்கிறது பொறுத்து பார்ப்போம். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் வேளாக்காரன்.